பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா. நிலை மாறுமே, கரம் சேருமே, வலுவாகுமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். பாலும் தேனும் பொழிந்திடுமே, காணான் கனவு பலித்திடுமே. பாறை தண்ணீர் சுரந்திடுமே, மண்ணா நமது தரை விழுமே. பாலை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிறங்கள் ஆகும். பாலை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிறங்கள் ஆகும். விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய வாசகத்தில் ஆண்டவர் ஒரு அழகான காரியத்தை உணர்த்துகின்றார். சூம்பிய கை உள்ள ஒருவன் அவன் தொழுகை கூடத்தில் இருக்கின்றான். அவன் எனக்கு இது குணமாகணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அவனை கூப்பிட்டு உன் கையை நீட்டுங்கிறார். அவன் நீட்டுகின்றான். அவனை ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். இதன் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு காரியம், கோவிலுக்கு வந்துவிட்டால் நம்ம ஜெபிக்கிறோமோ இல்லையோ, கோவிலுக்கு வந்துவிட்டோம் என்றால் நம்ம குறைகளை வாய் திறந்து சொல்கிறோமோ இல்லையோ, அவர் பிரசனத்தில் வந்துவிட்டால் அற்புதம் நடக்கும். அதை தான் இன்றைய நற்செய்தி தெளிவாக சொல்கின்றது. சூம்பிய கை உள்ள ஒருவன் கோவிலுக்கு வந்து ஜெபித்ததாக சொல்லவில்லை வசனம். அவன் தொழுகை கூடத்தில் இருக்கின்றான். அவனை இயேசு பார்க்குறார், எவான்னு கூப்பிட்றார், ஆசீர்வதிக்கிறார். அவன் கை நல்லா இருது. அப்போ இந்த சம்பவம் எங்கே நடக்குது? கோவிலில் நடக்கின்றது. அப்போ நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும், உடல் ரீதியில் இருக்கலாம், மன ரீதியில் இருக்கலாம், எந்த பிரச்சனையோடு நம்ம கோவிலில் வந்து ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போனாலே அதற்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அதை தான் இன்றைய வாசகம் நமக்கு சித்தரித்து காண்பிக்கின்றது. ஆகவே இன்று எல்லாரும் ஆண்டவர் பிரசன்னத்தில் கூடியிருக்கின்றோம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற தடையாக இருக்கின்ற பாவங்களை ஏற்று மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 7 இறை வார்த்தைகள் 1-3 மற்றும் 15-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, மெல்கிசதேக்கு சலேம் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு. ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பியபோது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார். ஆபிரகாம் தம்மிடமிருந்த எல்லாவற்றிலிருந்தும் 10இல் ஒரு பங்கை இவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற் பொருள். மேலும் இவர் சாலேமின் அரசர், அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். மெல்கிசதேக்குக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகிறது.
இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்க செய்வார். எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் மக்கள் தம்மை வந்தளிப்ப வைகரி கருவித்த பணியைப் போல இளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ள. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. இயல் 3 இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன்
ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தைக் கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு இடத்துல திருப்பலிக்கு போயிருந்தப்ப அந்த பூசோதி செய்கிற பசங்க, அதில் ஒரு பையன் இங்கேருந்து வந்து என்னிடம் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி அப்படின்னா, தோசை அப்படின்னு ஏன் ஃபாதர் பேர் வந்துச்சு அப்படின்னு. இது நடாது புதுசாக இருக்குது. தோசை, இட்லி தோசை நம்ம சாப்பிட்றோமே, அதில் தோசை அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு. நான் கொஞ்ச நேரம் அப்படியே விழித்து கொண்டு, எனக்கு தெரியலப்பா அப்படின்னேன். அப்போ அந்த பையன் சொன்னான், என்ன ஃபாதர் இது கூட தெரியல, பெருசு பெருசாக பிரசங்கம் வைக்கிறீங்க, இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னா. சரி, என்ன தான் சொல்ல வர சொல்லுடா, தோசைன்னா என்ன, எப்படி பேர் வந்துச்சு. அவன் சொன்னான், முதல்ல மாவை ஊற்றும் போது சைன்னு சத்தம் வருது, அதனால் அதை திருப்பி மறுபடி போடுறோம், போடும் பொழுது சைன்னு மறுபடி சத்தம் வருது. எத்தனை சத்தம் வருது அப்படின்னு கேட்டான். 2 சத்தம் வருதுடா. அப்போ ஹிந்தியில் அந்த 2ங்கிற வார்த்தை என்ன சொல்லுவோம், தோ அப்படின்னு சொல்லுவோம், ஏக் தோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 2 சை வர்றதுனால தோசை அப்படின்னு வந்துருச்சுன்னு அவன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு போனான். பிரியமானவர்களே, இந்த உலகிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. அதை ஒரு சில மனிதர்கள் அதை தேடி கண்டுபிடித்து இது இப்படிதான் அப்படிதான் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கிறது உண்டு, மனுஷன்டேந்து வர்றது கடவுள்டேந்து வருதுன்னு நினைக்கிறது உண்டு, கடவுள்டேந்து வர்றது மனுஷன்டேந்து வருது அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ஆனால் ஆசீர்வாதங்களை 3 வகையாக பிரிக்கலாம். 3 வகையான ஆசீர்வாதம். இப்போ 3மே கடவுள்டேந்து வருவதல்ல, மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஒரு பிசாசு மனுஷனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம் என்று சொல்வதை கூட நிரந்தரமானது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்து கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம். இப்படி 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். இதில் முதல்ல மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதற்கு இன்றைய முதல் வாசகம் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. அங்கே மெல்கிசதேக் குரு ஆபிரகாம் அந்த அரசர்களை எல்லாம் முறியடித்து வெற்றி பெற்று திரும்பி வரும் பொழுது இந்த மெல்கிசதேக் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்றார் என்று முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அப்போ இந்த ஆசீர்வாதம் மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். 2வது, பிசாசுகிட்டேருந்து எப்படி வருது, அதற்கு ஒரு உதாரணம் இயேசு கிறிஸ்து தான். இயேசு 3 முறை அலகையினால் சோதிக்கப்பட்ட பொழுது அந்த அலகை இயேசுவிடம், நீ என்னை தெண்டனிட்டு வணங்கினால் இந்த உலகத்தில் இருக்கிற இதெல்லாம் கொடுப்பேன் அதெல்லாம் கொடுப்பேன் என்று இயேசுவிடம் சொல்லுகின்றது. அப்போ இது பிசாசு தருகின்ற ஆசீர்வாதம். 3வதாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவர் எப்படி கொடுக்கின்றார்? தொடக்க நூல் இயல் 12:2 வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கின்றார்? உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் என்று ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். உன்னை பெரிய இனமாக மாற்றுவேன். உன் குடும்பத்தை மட்டும் ஆசீர்வதிக்க போகிறதில்ல, உன்னுடைய தலைமுறையில் வருகின்ற அனைவரையும் ஆசீர்வதித்து அது ஒரு பெரிய இனமாக மாறும் என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். பிரியமானவர்களே, சரி, இந்த 3 வகையான ஆசீர்வாதத்தில் எது உண்மையான ஆசீர்வாதம், எது பெஸ்ட்டாக இருக்க முடியும் என்று சொல்லும் பொழுது அதுக்கும் வேதத்திலே நமக்கு பதில் உண்டு. நம்ம வேதத்திலே நீதிமொழிகள் இயல் 10:22, ஆண்டவருடைய ஆசீர் செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். கடவுள்டேந்து வர ஆசீர்வாதம் மட்டும்தான்
துன்பம் இல்லாமல், துன்பம் கலக்காமல் வருகின்ற ஆசீர்வாதம். இந்த உலகம் தருகின்ற ஆசீர்வாதமாக இருக்கட்டும், மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இதெல்லாம் துன்பத்தோடு கலந்த ஒரு ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர்டேந்து வர்றது மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்க முடியும், அதுதான் பெஸ்ட்டாக இருக்க முடியும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்திக்கு வரும் பொழுது அந்த சூம்பிய கையோடு இருக்கக்கூடிய ஒருவன் இயேசுவிடம் வருகின்றான். இயேசு அருகிலே கூப்பிடுகின்றார். இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். கூப்பிட்டவுடன் இயேசு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகின்றது, கையை நீட்டு. அவன் கையை இப்படி நீட்டினானா? அவன் எப்படி நீட்டியிருக்க வேண்டும்? இயேசு சூம்பிய கையை பார்த்து சொல்லுகின்றார், உன் கையை நீட்டுங்கிறார். அப்போ எதை ஆண்டவரிடமிருந்து நாம் பெற விரும்புகின்றோமோ கையை இப்படி நம்ம நீட்டியிருக்க முடியாது. ஏன்னா ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இப்படி கொடுக்குறார். அப்போ அவன் எப்படி அதை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் அவன் கையை இப்படி தான் வைத்திருக்க வேண்டும். கையை நீட்டு. அப்போ நம்ம கோவிலுக்கு வரும்பொழுது கையை நீட்டு ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த கையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். ஆபிரகாம் லிங்கன் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு விறகு வெட்டி அதன் வழியாக வருகின்ற வருமானத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தவர். அப்பா அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி மட்டும்தான். அந்த பாட்டிக்கு அந்த இறை வார்த்தையிலே ஒரு நம்பிக்கை. அப்போ ஆபிரகாம் லிங்கனை பார்த்து அவர்கள் சொல்லுகின்றார்கள், சாகரத்துக்கு முன்னாடி அந்த பேரனை கூப்பிட்டு உன் கையை நீட்டு அப்படின்னு சொல்லி, நான் உனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்க போறேன்னு சொல்லி இந்த பைபிள் அவங்க கையில் கொடுத்துட்டு அந்த பாட்டிமா சொன்னாங்க, நீ கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை நீ படிக்க வேண்டும், இதை படிக்காமல் நீ படுக்கைக்கு போகக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. இது இவருடைய மனசில் பசுமரத்தாணி போல பதிந்து விட்டது. அன்னையிலிருந்து ஆபிரகாம் லிங்கன் பைபிளை எடுத்து படிக்காமல் அவர் படுக்கைக்கு போனதே கிடையாது. அதனுடைய விளைவு அவரை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உயர்த்துகின்றது. அப்போ கையை நீட்டினார். ஆசீர்வாதமாகிய வேதம் அவர் கையிலே ஆசீர்வாதமாக அமைந்தது. அந்த ஆசீர்வாதம் அவரை அமெரிக்காவின் ஜனாதிபதியாகவே உயர்த்தியது. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பலிக்கு வரும் பொழுது கையை நீட்டுன்னு சொன்ன அந்த வார்த்தை இயேசு அந்த சூம்பிய கையனை மட்டும் பார்த்து சொன்னதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு பூசையிலையும் நற்கரணை வாங்குறப்ப நம்ம கையை நீட்டுகின்றோம். கையை நீட்டு, இயேசு சொன்ன அந்த வார்த்தை கையை நீட்டு. அப்போ அந்த கையை நீட்டுறோம் அப்படின்னாக்கா அவனுக்காவது ஆண்டவர் வார்த்தை மட்டும்தான் கொடுத்தார், கையால் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஒட்டுமொத்த உடலையும் இரத்தத்தையும் அப்படியே நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்கிறார்னா இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நம்மளுடைய வாழ்க்கையிலே உணர வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியிலும் கையை நீட்டுறோம். அந்த நற்கரணையில் இருக்கின்ற ஆண்டவர் நம்ம கையில் வராரு, அவரை நாம் சுவைக்கின்றோம், நம்ம உடம்புக்குள்ளாரே போறார். அப்போ நம்மளுடைய உடலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறுகின்றது என்றால் இதை எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கின்றோம், எத்தனை பேர் வாழ்க்கையில் உணர்ந்து ஆண்டவரை நெருங்கி வந்திருக்கின்றோம் என்பதை நம்மளுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, இந்த ஆசீர்வாதம் நம் குடும்பங்களிலே தங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதையும் ஆண்டவர் நமக்கு தெளிவாக வேதத்திலே எடுத்து சொல்லுகின்றார். கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சத்தோடு ஆணையிட்டு கூறாதவர், இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அப்போ ஆண்டவர் யார் ஆசீர்வதிக்கிறாரா? யாரெல்லாம் பொய் தெய்வங்களை வணங்காமல் இருக்கின்றார்களோ, கரைப்படாத கையாக யார் இருக்கிறாங்களோ, மாசற்ற உள்ளத்தோடு யார் ஆண்டவரை தேடுகின்றார்களோ, வஞ்சக நெஞ்சம் இல்லாமல் ஆணையிட்டு கூறாமல் இருக்கின்றார்களோ, அவர்கள் மத்தியில் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதமே தங்குகின்றது என்று வேதம் சொல்லுகின்றது. இது ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். அடுத்து இரண்டாவது, இந்த ஆசீர்வாதம் எங்கே தங்குகின்றது என்றால் நீதிமொழிகள் 28:20, உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவர். அப்போ உண்மையாக யார் நடக்கிறாங்களோ அவர்கள் உள்ளத்திலே எங்கே உண்மை இருக்கின்றதோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் அங்கே வந்து தங்குவதாக, அவர்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று மகிழ்வதாக வேதம் சொல்லி கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, ஒரு தகப்பனார் என்னிடம் வந்து சொல்லி கொண்டிருந்தார். அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். அவர் சொன்னார், அவருடைய மகன் ஒரு பள்ளிக்கூடத்திலே படிப்பதற்காக ஸ்காலர்ஷிப் என்று சொல்லி அந்த பள்ளிக்கூடத்துக்கு பொறுப்பாளர் சொல்லியிருக்கின்றார், நீங்கள் ஸ்காலர்ஷிப்பு வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்தவர் என்ற அடையாளத்தை மறுக்க வேண்டும்,
நான் கிறிஸ்தவன் அல்ல என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் உங்கள் பையனுக்கு எங்கள் ஸ்கூலில் இடம் தரோம், ஸ்காலர்ஷிப் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அந்த தகப்பனார் சொல்லியிருக்கிறார், அப்படி ஒன்றும் எங்கள் பையன் உங்கள் ஸ்கூலில் படிக்கணும்னு தேவையில்லை. கிறிஸ்தவர் என்ற அடையாளத்தை எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் எடுத்து போட விரும்பவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஸ்கூலை விட்டே அந்த பையனை அழைத்து வந்து விட்டார்களாம். ஆக பிரியமானவர்களே, அப்போ கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவன் நான், என் குடும்பம் கிறிஸ்துவுக்காக உண்மையாக இருக்கின்றது என்பதை அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் உணர முடிந்தது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் உண்மையோடு இருக்கின்றார்களோ அவர்கள் பல நலன்களை பெறுவார்கள் என்று வேதம் சொல்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு கையை நீட்டுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னாக்கா நம்ம பிறருக்காக உதவி செய்வதற்கு கையை நீட்ட வேண்டும். ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு நாம் கோவிலுக்கு கொடுப்பதற்கு நாம் கையை நீட்ட வேண்டும். இப்போ இதில் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நான் பார்க்க முடியும். விதைக்கிறது அறுக்கிறதும். விதைக்கிறப்ப எப்பொழுதுமே கை எப்படி போகும்? இப்படி தான் போகும். அறுக்கிறப்ப அந்த கை இப்படி கையிலே ஏந்துகின்றது. சிம்பிள். விதைக்கிறப்ப கையை இப்படி கொண்டு போகிறோம், அறுக்கிறப்ப அந்த ஆசீர்வாதத்தை இப்படி கையில் எடுத்து வருகின்றோம். இதை அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒப்பிட்டு பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகின்றார், 2 கொரிந்தியர் 9:10. இந்த வசனத்தை நான் கோடிட்டு காண்பிப்பதற்கு முன்பாக ஒரு கதை ஒன்று. ஒரு ராஜா காட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறார், ஒரு தேரில் வரார். அப்போ அங்கே ஒரு ஏழை மனிதன் பிச்சை எடுத்து சாப்பிட்றவன் கொஞ்சம் கொடுத்த அரிசியை பையிலே நிரப்பி கொண்டு அங்கே அந்த சைடில் வரான். இப்போ ராஜா வருகின்றார், ராஜா வருகின்றார்னு எல்லாம் சத்தமாக கத்துறாங்க படை வீரர்கள் எல்லாம். அப்போ ராஜா வராருன்னு தெரிஞ்சவுடன் இவனுக்கு ரொம்ப ஆசை. அப்போ ராஜா வருகின்றார், ராஜா வருகின்றார் என்று அவங்க கத்துற சத்தத்துக்கு மேலே ராஜாவே எனக்கு ஏதாவது குடும், ராஜாவே எனக்கு ஏதாவது குடும் என்று இவன் சத்தமாக கேட்க ஆரம்பிக்கின்றான். அப்போ ராஜாவுடைய கவனம் இந்த சத்தமாக கூப்பிட்ற அவன் பக்கம் திரும்புகின்றது. அவனை கூப்பிட்றாரு, இங்கே வாப்பா, ராஜா எனக்கு ஏதாவது குடுன்னு சொல்லி கேட்குறியே, என்ன வேணும்? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்போ அந்த ராஜா சொன்னார், நான் கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல ஒன்றுக்கிட்ட என்ன இருக்குதோ அதை எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்ட்டு இருக்காரு. இவன் 1 கிலோ அரிசி மட்டும்தான் பையில் வச்சுருக்கான். அந்த அரிசியில் என்னடா அது, ராஜா ஏதாவது தருவார்னு நம்ம கேட்டால் நம்மக்கிட்ட இருக்கிறதே இந்த மனுஷன் பிடுங்கிடுவான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆளுக்கு பயம். உடனே ஒரே ஒரு அரிசியை எடுத்து கொஞ்சம் எடுத்து ஒன்று கொடுத்துருக்குறான். இவன் கொடுத்துட்டு, இவ்வளவுதான் உன் பாக்கெட் பையில் இருக்குதா அப்படின்னு கேட்டவுடன் இவன் பையை தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறான். இருந்தாக்க ஒட்டுமொத்த பையையும் பிடுங்கிடுவாரோன்னு அவனுக்கு ஒரு பயம். கொஞ்சம் தூரம் போனவுடன் அவன் உள்ளே பார்த்தால் அவன் கொடுத்த ஒரு அரிசி மட்டும் வைரமாக அங்கே இருக்கின்றது, மீதி எல்லாம் அரிசியாக இருக்கின்றது. அப்போ தான் இவன் உணர்ந்தான், ஆகா நம்ம எல்லாத்தையும் கொடுத்துருந்தா எல்லாமே வைரமாக மாறி இருக்குமேன்னு சொல்லி திரும்பி அந்த இடத்துக்கே வந்து தேடி பார்த்தப்ப அந்த ராஜா எங்கே தேடியும் கிடைக்கவில்லை. பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 9:10. விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குவோர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர். அப்போ நம்ம எது கொடுத்தாலும் ஒரு விதை தான். அது ஆண்டவருக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், நீங்கள் காணிக்கையாக கோவில் கொண்டு வந்து கொடுக்குறீங்கனாக்கா அதை இப்படி கொடுக்குறீங்க, விதைக்கின்றீர்கள். அதே போல் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது உங்கள் கை அடுத்தவங்களுக்கு இப்படி போகுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று. அப்போ கொடுக்குறப்ப கை இப்படி போகுது, மற்றவங்க நமக்கு கொடுக்குறப்ப ஆசீர்வாதமாக இந்த கைகளால் நாம் வாங்கின்றவர்களாக மாறுகின்றோம். பிரியமானவர்களே, அப்போ கையை நீட்டு என்றால் வாங்கிறது மட்டும் கையை நீட்டக்கூடாது. நம்ம கை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நீட்ட வேண்டும். ஆண்டவருக்காக கோவிலில் ஏதாவது ஒரு காரியத்திற்காக கொடுப்பதற்கும் நம்ம கையை நீட்ட வேண்டும். அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்குறப்பையும் கோவிலுக்கு கொடுக்கறதும் நம்ம விதைக்கின்ற விதை, அதை ஆண்டவர் 100 மடங்கு அறுவடையாக நம் கையிலே நிச்சயம் மலரச் செய்வார். ஆகவே இந்த புது வருஷத்தில் நமக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றப்பட நம் கரங்களை ஆண்டவரை நோக்கி நீட்டுவோம். இந்த சூம்பிய கை உள்ள ஒருவன் கோவிலுக்கு வந்தான். அவன் ஜெபித்தானா இல்லையோ, மனசில் இருக்கிறத கோவிலை கொட்டி அழுதானா இல்லையோ,
ஆனால் கோவில் அவனுடைய பிரசனம் இயேசுவை கூப்பிடச் செய்தது. அருகிலே வா, ஆசீர்வதித்தார். ஆகவே நம்ம உள்ளத்தில் பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். திருப்பலிக்கு வருவதை நிறுத்த வேண்டாம், கோவிலுக்கு போவதை நாம் நிப்பாட்ட வேண்டாம். அனுதினம் கோவிலுக்கு வருவோம், ஆண்டவருடைய பிரசனத்தில் அமர்வோம். ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமேன். அன்புக்குரியவர்களே, நம் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் கேட்பதற்கு முன்னே கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நம்பிக்கையோடு விண்ணகத்தந்தை நோக்கி நம்மளுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தையையும் மற்றும் திருச்சபையின் அனைத்து உறுப்பினர்களையும் காத்து வழிநடத்தும்படியாகவும் திருச்சபையை வளர்க்கும் இவர்களின் அன்பு பணி சிறப்பாக செய்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புள்ள இறைவா, நாடுகளை ஆளும் நாட்டு தலைவர்கள் உண்மையிலும் நீதியிலும் சிறப்புறவும் தன்னலம் பாராமல் நாட்டையும் மக்களையும் சிறப்பான முறையில் ஆண்டு நடத்தும் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றும் குருவே என்றுரைத்த இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இறைவார்த்தையை உணர்ந்து அதன்படி வாழவும் 10ல் 1 பங்கை காணிக்கையாக செலுத்தவும் வேண்டி நல்ல மனதை தந்துரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் ஆயர், குருக்கள், கன்னியர்கள், பொது நிலையினர் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டியும் உலக மக்களை உண்மையிலும் நீதியிலும் அன்பிலும் வழிநடத்த இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு திட்டங்களையும் இறைவா நீர் ஆசிர்வதித்து மாதா தொலைக்காட்சியின் வழியாக உலக மக்கள் அனைவரையும் அமைதி பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். வரங்களை வாரி வழங்க வள்ளலாகிய இறைவா, உம்முடைய திருமுன்னிலையில் சமர்ப்பித்திருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவி சாய்த்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே. என்னையே தருவேன் காணிக்கையாக, அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன். அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன். அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், இது அன்பின் பலி என கண்டு கொண்டேன். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், இது அன்பின் பலி என கண்டு கொண்டேன். தந்து வாழும் தியாக பலியாய் எந்தன் வாழ்வு உம்மில் மலர. தந்து வாழும் தியாக பலியாய் எந்தன் வாழ்வு உம்மில் மலர. என்னையே தருவேன் காணிக்கையாக, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே,
இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமுள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடு என்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையின் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். மீரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்குமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நெறிப்பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
தாலியும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயதாகம் நீ, இருளில் தீபம் நீ, உதய
தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினார். என்னோடு நீ பேச வந்தார், என் வாழ்வை நீ மாற்றி நின்றார். என்னோடு நீ பேச வந்தார், என் வாழ்வை நீ மாற்றி நின்றார். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தார், என் வாழ்வை நீ மாற்றி நின்றார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடு என்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வானோதம் அரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றமை நீ தள்ளாமல் எக்கால துமை தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும்.